காணாமல் போன அமெரிக்கா கைவிடப்படுகிறதா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய திட்டம்? இது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கு எதிரான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 4வது நாள். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 4வது நாள். இன்றைக்கு காலமையில இருந்து பின்னேரம் வரைக்கும் வெளிவந்து வந்த செய்திகளை உத்து கவனிச்சா ஒரு விஷயத்தை காணாமல் போன அந்த விஷயம் என்னென்று சொன்னா அதுதான் அமெரிக்கா. ஏனென்று சொன்னா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது, ஈரான் மத்திய கிழக்கில் தாக்குதல் நடத்தியது, இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்தோன்றுக்கே தவிர எங்குமே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது, அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தி என்று சொல்லி ஒரு செய்தியுமே வரே இல்லை. அப்ப களத்துல இருந்து அமெரிக்கா பின்வாங்கிட்டுதா என்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குதானே. இப்ப சர்வதேச ஊடகங்கள்ல இந்த கேள்வி பரவலாக கேட்கப்படுது. இன்றைக்கு பின்னேரம் அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே அந்த டவுட் வந்துட்டு, எங்க அமெரிக்கான்னு சொல்லி இந்த சண்டேல அமெரிக்கா நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி எல்லாரும் தேர்ற அளவுக்கு வந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சண்டேல அமெரிக்கா ஏன் ஈடுபட்டதுன்ற கேள்விக்கே இதுவரைக்கும் அமெரிக்காவிலிருந்து யாருமே சரியான பதில் சொல்லல. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம், அல்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகளாக இருக்கலாம், யாருமே இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லல. அது சரி, ஏன் ஈரானுக்கு போய் அடிக்கிறீங்க? ஈரானோட உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஈரான் உங்களோட சண்டைக்கு வந்துச்சுதா? ஈரான் எப்பயாவது அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டதா அல்லது அமெரிக்காவில் ஏதாவது தீங்கு செய்ததா? ஒன்றுமே இல்லையே, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லையே. அப்ப எதுக்கு அமெரிக்கா போயிட்டு இவ்வளவு பெரிய படைகளை கொண்டு அங்க குவிச்சு ஈரானை அடிக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு யாருமே சரியான பதிலை சொல்கிறார்கள் இல்லை என்று சொல்லி இப்ப சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் போட ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய செயலாளர் மார்க்கோ ரூபியோ, அவர் சாதாரண ஆளில் தானே, அமெரிக்க அரசாங்கத்தில் மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவர் தான் மார்க்கோ ரூபியோ. அவர்கிட்ட ஊடகவியலாளர்கள் கேட்டது, அது சரி எதுக்கு போய் இப்ப ஈரானுக்கு அடிச்சு கொண்டிருக்கிறீங்க, என்ன பிரச்சனை என்று சொல்லி அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் இப்ப சர்வதேச ரீதியாக இந்த பரிகசிக்கப்படுறன்னு சொல்லுவது தானே, அது ஒரு யோக்காக பார்க்கப்படுது. அவர் சொன்ன பதில், இந்த பெரிய பதவியில இருந்து கொண்டு அவர் சொன்ன பதில் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பதில். என்ன சொன்னவர் தெரியுமா? அதாவது இஸ்ரேல் ஈரானுக்கு அடிக்க போது, அப்படி ஒரு பிளான்ல இஸ்ரேல் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படி ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா ஈரான் பதிலுக்கு திருப்பி தாக்கிக்குள்ள எங்களையும் தான் சேர்த்து தாக்கும். எனவே நாங்கள் முந்திக் கொண்டோம், அதனாலதான் நாங்கள் முட்கூட்டியே போய் அடிச்சாங்கன்னு சொல்லி. இது என்ன பதில்? இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? இதுல ஏதாவது சரியான காரணம் இருக்கா? இந்த வடிவேலு சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தன மேல இருக்கு இந்த பதில். ஓம் தானே, ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்ப இஸ்ரேல் ஈரானுக்கு அடிக்குது வைங்களேன், அதுக்காக ஈரான் திருப்பி இஸ்ரேலுக்கு தானே அடிக்கும். எதுக்கு ஈரான் அமெரிக்கா அடிக்கணும்? அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு நோக்கம், சிந்தனை சிலவேளை ஈரானுக்கு இல்லாம கூட இருந்திருக்கலாம். எனவே மார்க்கோ ரூபியோ சொன்ன பதில எந்த விதமான லாஜிக்கும் இல்லை என்று சொல்லி, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இல்லை என்று சொல்லி இப்ப சர்வதேச ஊடகங்கள் சுட்டி காட்டுது. இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, இங்கால பினான்சியல் டைம்ஸ் என்று சொல்லி ஒரு பத்திரிகை இருக்கு தானே, அதுல ஒரு செய்தி போடப்பட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கண்ட்ரோலை லூஸ் பண்ணுகிறாரா, அதாவது மத்திய கிழக்குல அவருடைய கண்ட்ரோல் தளர்ந்து போகிறதா என்ற ஒரு கேள்வியோட செய்தி ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைச்சவர் ஆரம்பத்தில், அதாவது ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய கதையை முடிச்சுட்டா சரி, எல்லா பிரச்சனையுமே சுமூகமாக முடிஞ்சிடும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்தார் என்று சொல்லியும், அவருக்கு அப்படித்தான் சொல்லப்பட்டது என்று சொல்லியும் ஒரு தகவல் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது வெனிசுவேலாவில் என்ன நடந்தது, அங்க இரவோடு இரவாக புகுந்து வெனிசுவேலா நாட்டினுடைய ஜனாதிபதியை தூக்கி கொண்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாச்சு. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சது, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, சுமூகமாக முடிஞ்சது. அதே நினைப்போட அதே எண்ணத்தோட ஈரான்ல போயிட்டு கை வச்சுட்டு இப்ப அந்த சொல்லியிருந்தானே ஆப்பிழுத்த குரங்குன்னு சொல்லி, அப்படியான ஒரு நிலைமையில தான் அமெரிக்கா சிக்கி இருப்பதாக இப்ப சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் சொல்லுது. ஏனென்று சொன்னா, ஈரானும் வெனிசுவேலா ஒன்று கிடையாது. வெனிசுவேலா சிச்சுவேஷன் வேற, ஈரானுடைய சிச்சுவேஷன் வேற. எனவே எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி, மிக முக்கியமாக அமெரிக்கா எதிர்பார்த்த மாதிரி ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் இல்லாமல் போனால் எல்லாமே சுமூகமாயிரும். அங்க இருக்கக்கூடிய 10 லட்சம் பேரையான ஈரானிய ராணுவ வீரர்கள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரணடைவார்கள். இப்ப இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் அமெரிக்காவிடம் சரணடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இப்ப பொய்த்து போயிருக்கிறது. அது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு மிக பெரும் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, ஈரானுடைய தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் போகுது. இப்ப வர ஒவ்வொரு நாடா கூடிக்கொண்டே போகுது. எல்லா பரவலாக ஈரானுடைய தாக்குதல்கள்
தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் அகற்றப்பட்ட பிறகு அங்க எந்த விதமான மாற்றமும் நடக்கல. ஒரு காமேனி அகற்றப்பட்டால் இங்கால 1000 காமேனிகள் வந்து உருவாகுவார்கள் ஈரான்ல என்று சொல்லி இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னா, ஈரானியர்களுக்கு நல்லபடியா தெரியும் இந்த உலகத்தில் வந்து நிறைய நாடுகள் தங்களுக்கு எதிராக செயல்படுகின்றன. மிக முக்கியமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சுத்தவர் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் கூட்டாளிகளாக இருந்த நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்கா பக்கம் இஸ்ரேல் பக்கம் நின்று கொண்டு அல்லது மேற்கு நாடுகள் பக்கம் நின்று கொண்டு தங்களுக்கு எதிராக செயல்படுகின்றன என்றது ஈரானுக்கு நல்லபடியா தெரியும், ஈரானிய மக்களுக்கும் நல்லபடியா தெரியும். எனவே சுத்தவர அவ்வளவு எதிரிகளை வச்சுக்கொண்டு நடுவில் வந்து ஒற்ற நாடாக ஒரு நாடாக தனி நாடாக அந்த நாடு நின்று நிலைக்கணும் என்று சொன்னா, ஈரான் வந்து நின்று நிலைக்கணும் என்று சொன்னா அங்க வந்து ஒரு தலைமைக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான தலைமைக்கு கீழே நாங்கள் ஒன்று திரண்டு அவர்களுக்கு பின்னால போகணும் என்றது ஈரானிய மக்களுக்கு நல்லபடியா தெரியும். இப்ப ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய இறுதி நிகழ்வில் வந்து கலந்து கொண்ட அந்த மக்கள் வெள்ளத்தை பார்க்கக்குள்ள வந்து உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது. இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு பக்கம் வானத்திலே இந்த குண்டுகள் விழுந்து இருக்குது, மற்ற பக்கம் வந்து மிசைல்ஸ் வந்து அடிச்சு கொண்டிருக்குது. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலே வந்து இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினம் அந்த இறுதி நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளினம் என்று சொன்னா அவ்வளவு பேரும் வந்து அயத்துல்லா அலி காமேனி அவர்களை வந்து தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு விசுவாசமாக இருந்த மக்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ஈரானிய ராணுவ படையில பார்த்தீங்கன்னு சொன்னா அது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையா இருக்கலாம், ஈரானுடைய அந்த ரெகுலர் ராணுவமாக இருக்கலாம், மற்றது போலீஸாக இருக்கலாம், மற்ற கட்டமைப்பு எல்லாமா இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட்டினா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வரும் என்று வையுங்களேன். அந்த 10 லட்சம் வீரர்களும் 10 லட்சம் ஆயுதம் தாங்கிய வீரர்களும் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறவர்கள், இவருக்காக தங்களுடைய உயிரையும் அர்ப்பணிப்போம் என்று சொல்லி சத்தியம் எடுத்தவர்கள், அந்த வழியில பயணிப்பவர்கள் தான் அந்த 10 லட்சம் பேரும். எனவே அவ்வளவு பெரிய படை வந்து ஒரே நோக்கத்தோட ஒற்ற நோக்கத்தோட இருக்கும்போது அந்த படையை வந்து வீழ்த்துறது வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எதுக்காக ஈரான் வந்து அப்படி வந்து ஒரு தலைமைக்கு கீழே ஒன்றிணைஞ்சு இப்படி ஒற்ற பாதையில வந்து பயணிச்சு சொன்னா சுத்தவர இருக்கிற எதிரிகள் அப்படித்தான். ஏன்னு சொன்னா ஈரானுக்கு நல்லபடியா தெரியும் யாருமே சப்போர்ட்டுக்கு வர போறது இல்லை, எல்லாருமே வந்து எதிரிகளாகத்தான் இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரியான தாக்குதல் வந்து எங்கள் மேல நடத்தப்படும். அதோட இஸ்ரேல் வர அடிக்கடி எங்கள் மேல தாக்குதல்கள் நடத்தி கொண்டு இருக்குது. உள்ளுக்குள்ள ஊடுருவி எங்களுடைய விஞ்ஞானிகள் கொல்லப்படுகின்றார்கள், ராணுவ தளபதிகள் கொல்லப்படுகின்றார்கள். எனவே எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் தங்களுக்கு இருக்கின்றத ஈரானிய மக்கள் உணர்ந்திருந்தார்கள். அதனாலதான் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களை வந்து சுப்ரீம் லீடராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால் அணி திரண்டு நின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே வெனிசுவேலாக்கும் ஈரானுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இது முதலாவது. இரண்டாவது வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரார் ஆட்சி மாற்றத்தை கொன்ற புறம், ஆட்சி மாற்றத்தை கொன்ற புறம் என்று சொல்லி. அது வந்து சாத்தியமில்லை என்று சொல்லி இப்ப சர்வதேச ரீதியாக நிறைய ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள், அரசியல் ஆய்வாளர்களும் சொல்கின்றார்கள். மிக முக்கியமாக பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான புலனாய்வு அமைப்பு MI6 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த MI6 முன்னாள் பணிப்பாளர் முன்னாள் இயக்குனர் வந்து நேற்று திங்கட்கிழமை காலமே ஸ்கை தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தவர். அவருடைய பேர் வந்து சர் ஜோன் சோவர். சர் ஜோன் சோவர் இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இவர் தான் ஸ்கை தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்தவர். அதில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான கேள்வி ஒன்றை இன்டர்வியூ எடுத்தவர் வந்து கேட்டவர் என்னன்னு சொன்னா, அது சரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றத்தை கொன்ற புறம், ஆட்சி மாற்றத்தை கொன்ற புறம் என்று சொல்லி அது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு வந்து பிரித்தானியாவினுடைய புலனாய்வு அமைப்பினுடைய முன்னாள் தலைவர், அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குமா என்ன? அவர் சொன்னவர் ஆட்சி மாற்றம் சாத்தியமே இல்லை, அது சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை என்று சொன்னா, ஆட்சி மாற்றம் என்று சொன்னா இந்த இப்ப இருக்கிற தலைமை வந்து அகற்றப்பட்டால் அதுக்கு பதிலாக வர வேண்டிய புதிய தலைமை, மாற்று தலைமை யார்? அப்படி ஒரு தலைவர் அங்க இல்லை. அப்படி ஒரு மாற்று சக்தி ஈரான்ல கிடையவே கிடையாது. அங்க இருந்தது ஒரே ஒரு சக்தி மட்டும்தான். அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே, இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சரவை எல்லாருமே வந்து முப்படையிலிருந்து எல்லாருமே வந்து ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால நீண்ட காலமாக பயணம் செய்தவர்கள். எனவே அவர்களுக்கு வந்து ஆயத்துல்லா அலி காமேனி மேல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான குறை குற்றமும் இல்லை, அங்க எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனவே ஈரான்ல வந்து ஒரு மாற்று சக்தி கிடையாது. இப்ப வெனிசுவேலால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் இரவு திடீரென்று போயிட்டு மாதுரோவை தூக்கி போட்டு அமெரிக்கா வந்து தனக்கு சார்பாக ஏற்கனவே அங்க ஒரு நிர்வாகத்தை வந்து மறைமுகமாக உருவாக்கி கொண்டிருந்தது. மாதுரோ அவர்களுக்கு எதிரான ஒரு சக்தியை வந்து நீண்ட காலமாக அமெரிக்கா வந்து வெனிசுவேலால வந்து உருவாக்கி கொண்டே வந்தது. எனவே அங்க ஒரு குரூப் வந்து ரெடியா இருந்தது. எனவே மாதுரோவை தூக்கினோன்னு அந்த குரூப் வந்து பதவிக்கு வந்துட்டது, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனா அதே மாதிரி இங்க வந்து திடீரென்று பதவி ஏற்கிறதுக்கு, திடீரென்று பொறுப்பெடுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை. ஏன்னு சொன்னா அனைத்து ஈரானிய மக்களும்
ஒரு தலைமைக்கு கீழே இவ்வளவு காலமும் இருந்திருக்கிறார்கள். எனவே ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றம் என்றது சாத்தியமே இல்லை, குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய புலனாய்வு அமைப்பாகிய MI6 முன்னாள் தலைவர் சர் ஜோன் சோவர் அவர்கள் ஸ்கை தொலைக்காட்சிக்கு வழங்கின அந்த பேட்டியில வந்து சொல்லி இருந்தவர். அடுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு முக்கியமான இயல்பு சம்பந்தமாக எல்லாராலும் சுட்டிக்காட்டப்படுது. அது என்ன இயல்பு என்று சொன்னா, அவர் வந்து பேசிக்கா ஒரு வர்த்தகர் தானே, ஒரு பெரிய ஒரு வியாபாரி தானே. எனவே அவர் என்ன செய்யறார் என்று சொன்னா, அரசியல் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளையும் ராணுவ ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளையும் வந்து அந்த ஒரு வியாபார கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறார். அதாவது சுருக்கமாக சொல்ல போனா, அவருக்கு வந்து உடனே ரிசல்ட் வேணும். உடனே 10 மணிக்கு சண்டே ஆரம்பிச்சா 11 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடணும், அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்துடணும். இதுதான் அவர்கிட்ட பிரச்சனை. அவர் எடுக்கிற முடிவுகள், அறிவிக்கிற தீர்மானங்கள் எல்லாமே வந்து அப்படித்தான் இருக்குது. அந்த சுடுது மடியப்பிடி அவசர கதியெல்லாம் இருக்குது. எதையுமே வந்து பொறுமையாக ஆராயிறார் இல்ல, உடனே ரிசல்ட்டுக்கு ஆசைப்படுறார் என்று சொல்லி அவர் மேல ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கப்படுது. ஆட்சிக்கு வராமல் என்ன சொன்னவர், நான் ஆட்சிக்கு வந்தா 24 மணி நேரத்தில் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான யுத்தத்தை வந்து என்னால் நிறுத்த முடியும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்று பெத்தின 24 மத்தியாலம் போயிட்டது. ஏன் இதுவரைக்கும் அந்த சண்டை வந்து அவரால் நிறுத்த முடியல? ஏன்னு சொன்னா, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு தானே, அந்த பிரச்சனைகள் என்ன என்று சொல்லி அலசி ஆராயாமல் அதுக்கு வந்து பொறுமை இல்லை. அவருக்கு வந்து உடனடியாக ரிசல்ட் வேணும். ரஷ்ய அதிகாரிகளையும் கூப்பிட்டு யுக்ரைனிய அதிகாரிகளையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல இருத்தி வச்சு போட்டு, ஓகே 2 பேரும் கை கொடுக்குங்கோ, 2 பேருமே சமாதானமா போங்கோ, முடிஞ்சது என்று சொல்லி சொன்னா அது வந்து சமாதானமா? அது வந்து நிரந்தர சமாதானமாக இருக்குமா? இல்ல, கடைசி வரைக்கும் இல்ல. அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து ஒரு மோதல் வந்தது தானே, ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லி. அந்த டைம்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திடீரென்று சொல்லிவிட்டார், நான் போன் பண்ணி இந்திய பிரதமருடைய காய்ச்சினான், பாகிஸ்தான் பிரதமருடைய காய்ச்சினான், சமாதானம் வந்துட்டு சொல்லி திடீரென்று அறிவிச்சு விட்டார். ஆனா அதை வந்து இந்தியா உடனடியாக மறுத்தது. இந்த சமாதானத்துக்கும் இந்த அமைதிக்கும் வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, அவர் சொல்லி இங்க எதுவுமே நடக்கல என்று சொல்லி உடனடியாக இந்தியா மறுப்பு சொல்லியிருந்தது. இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எங்கெங்க தலையீடு செய்கிறாரோ அங்கெல்லாம் வந்து உடனடி ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறார், மிக வேகமான முடிவை எதிர்பார்க்கிறார். ஆனா நடைமுறையில வந்து அது சாத்தியம் இல்லை. மிக முக்கியமாக ஆயத்துல்லா அலி காமினி அவர்களை தூக்கின பிறகு, சனிக்கிழமை அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஈரான்ல வந்து புதிய நிர்வாகம் பொறுப்பேற்கும் என்று சொல்லி சில நெச்சாரோ தெரியல. ஆனால் அது சாத்தியம் இல்லை என்றதை இப்பொழுது ஈரான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியா எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு சொன்னா, அமெரிக்கா வந்து சில பல இடங்கள்ல அமெரிக்க தூதரகத்தையே இழுத்து மூடுற கட்டத்துக்கு வந்துட்டு. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மூடப்படுவதாக சற்று முன்னர் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. குவைத்தில் இருக்கக்கூடிய தூதரகம் மூடப்படுவதாகவும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. லெபனானின் பெய்ரூட் நகரத்தில் இருந்த அமெரிக்க தூதரகமும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள அமெரிக்கா போட்ட திட்டம் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போட்ட திட்டம் இப்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது ஃபெயிலியர் ஆகி இருக்கிறது என்றுதான் மறக்க முடியாத உண்மை. எனவே இந்த யுத்தத்தில் வந்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு அமெரிக்கா நின்று பிடிக்கும் என்றது அடுத்த முக்கியமான கேள்வி. அதைவிட அமெரிக்க வீரர்களுடைய உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கடைசி வரைக்கும் இந்த சண்டையில் அவருக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லை. அமெரிக்க வீரர்கள் கொல்லப்படுறது வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு விருப்பம் இல்லை, அமெரிக்க மக்களுக்கே அது விருப்பம் இல்லை. அது வந்து அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு யுத்தத்துக்குள்ள போயிட்டு தேவையில்லாமல் அமெரிக்க வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றுதான் அமெரிக்க மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. யாருக்குமே விருப்பம் இல்லை. எனவே அடுத்ததாக என்ன நடக்க போகிறது? அமெரிக்கா முன்வைத்த காலை பின் வைக்க போகிறதா? இன்றைய சூழ்நிலை பார்க்கக்குள்ள, இன்றைக்கு 4ஆம் நாள் இன்றைய நிலவரத்தை பார்க்கக்குள்ள ஒரு சத்தத்தையுமே காணல, ஒரு அசுமாத்தத்தையுமே காணல. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.